குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானா வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. இருக்கிறதுலே கடைசியான ராசினா உங்க ராசி மட்டும்தாங்க. எல்லாத்துலயுமே கடைசியான ராசி. எல்லா விஷயத்திலையும் ஒரு பொறுமையா போகக்கூடிய ராசி உங்களுடைய ராசி மட்டும்தான். எப்படி? அவசரப்படாம தெளிவா அறிவா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா உங்க ராசி மட்டும் நம்ம சொல்லலாம். இந்த மீன ராசிங்கிறது தெளிவா சிந்திச்சு அறிவா யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா அடிப்பாங்க எல்லா விஷயத்துலையும். இதான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. தன்னம்பிக்கை தைரியம். எப்படி? தன்னம்பிக்கை தைரியம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும், பயங்கரமான அறிவான குணம் இந்த ராசியில நிறைய இருக்கும். நல்ல ஒரு அறிவான குணம், திறமையான குணம் இந்த மீனத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கணும், இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணமும் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்லா தெரிஞ்சுங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாத்தியே விடுவார். நான் ஓப்பனா சொல்றேன். இந்த வருஷத்துல குரு பகவான் மட்டும் தாங்க பயிற்சி ஆகல, எந்த கிரகம் பயிற்சி ஆகல. உங்களை 7 சனி ஜென்ம சனி அப்படி இப்படி உங்களை போட்டு குழப்புவாங்க. நீங்க எதுக்குமே குழப்பாதீங்க, குழம்பியே நிக்காதீங்க. குழப்பமே வேணாம். என்னை பொறுத்தவரை எதுவுமே கெட்டதா மட்டும் நம்ம சிந்திக்க வேணாம். உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த கண்டிப்பா இந்த 7 சனியில பாதிக்கப்படுங்க ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் இந்த வருஷத்துல கிடைக்கும் பாருங்க. ஆனா ஜாதகத்துல சனியும் குருவும் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே டாப். நீங்க தான் பெரிய டாப்க்கு வருவீங்க. நான் ஏன் எடுத்தவன கெட்டது சொல்லுவல, இப்ப கெட்டது சொல்ல மாட்டேன். இந்த வருஷத்துல மட்டும் உங்களுக்கு இந்த பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்க தலையெழுத்தை மாத்தும். கண்டிப்பா ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணுங்க. வருஷத்துல ஒரு வாட்டி ஜாதகத்தை பிரட்டி பாத்துருங்க. ஜாதகம் இல்லையா, பிறந்த தேதி பிறந்த நேரத்தை போட்டு கண்டிப்பா பாத்துக்குங்க. நான் எடுத்தவொடனே நல்ல காரியம் நடக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு சுபகாரியம் நடக்குன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, திருமணம் இந்த வருஷத்தை கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓப்பனா சொன்ன, திருமணம் படிப்பு கல்வி டாப்பா வர்றது நீங்க மட்டும்தான். அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்க மட்டும்தான். படிப்பு கல்வியில எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க மருத்துவ படிப்பா இல்ல ஐடிஐ படிப்பா, அடுத்து மெயினா இந்த இரும்பு சார்ந்தது, அடுத்து இந்த கட்டிடம் சார்ந்தது, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, எந்த படிப்பு எடுத்து படிச்சாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க டாப்பா வருவீங்க. ஏன்னா குரு உச்சம். 12 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் நீங்க பாஸ் பண்றது நீங்களா இருப்பீங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏதோ ஒரு வேலை இந்த வருஷம் வரலன்னா நீங்க கண்டிப்பா அதை நோட் பண்ணிக்கோங்க, எழுதியே வச்சுக்கோங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏதோ உள்ளுக்குள்ள நீங்க போவீங்க. மாணவ மாணவிக்கு டாப்பான நேரம் இந்த தமிழ் புத்தாண்டு. குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்துல உள்ள வழக்குகள் கேஸ்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். அப்பா சொத்தோ அம்மா சொத்தோ தாத்தா சொத்தோ எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், அந்த சொத்துல தீர்ப்பு எழுதுவாங்க. ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்தா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். கெட்டது நடக்காது. பாத்துக்கோங்க, ஓப்பனா சொல்றேன்.
காதல் திருமணம், 2வது திருமணம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, நான் ஓப்பன் எடுத்து அடிச்சு சொல்றேன். லாட்ரி சீட் எடுங்க, அடிக்கும் பாருங்க இந்த வருஷம் பிறந்தவனு. ஆனா ஜாதகத்துல எந்த கிரகம் ராசியான கிரகம் பார்க்கணும். பார்க்காம சம்பந்தம் இல்லாம எடுத்தீங்கன்னா அடிக்காது. ஜாதகத்துல நமக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, அந்த கிரகத்துடைய நம்பரோ அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணிப்பாங்க. அந்த கிழமையில பண்ணி பாருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகவாதம் மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது இந்த வருஷம் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், இடம் வாங்குறது உங்க குழந்தைக்காண்டி ஒரு நல்ல காரியம் பண்றது, காது குத்துறது, எப்படி காது குத்துறது, சுபகாரியம் பண்றது, சுப நிகழ்வா நிறைய விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கும் இந்த வருஷத்தை மட்டும். கெட்டதே வராது. குரு பார்ப்பதா சொல்றேன். ஏன்னா குரு கெட்டு போயிருந்தா கண்டிப்பா கெட்டது வரும். குரு நல்லா இருந்தா இப்ப குரு நல்ல ஒரு அமைப்பு இருப்பாரு. புதுசா தொழில் பண்றவங்களாம் ஸ்டாப்பா கொண்டாடுவார். ஒன்றும் இல்லை, எங்கேயாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் கிடைக்காம இப்போ திருப்பி கேட்டு பாருங்க, அந்த பணம் உங்களுக்கு பக்கம் வரும். ஏன்னா ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க. இதெல்லாம் தான் இப்போ ரிலீஃப் கிடைக்கும் போது நல்லா சொல்றேன். பெருங்கொண்ட பணம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் டாப்பாக வரணும் இந்த வருஷத்துல மட்டும். ஏன்னா கெட்டது சொல்ல முடியல, என்னால கெட்டது சொல்ல முடியல. நல்ல ஒரு அமைப்பா இருக்கு, நல்ல அனுகூலமா இருக்கு. மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க சொல்றேன். 7 சனியால பாதிக்கப்பட்டவங்க, வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க அனைவரும் சொல்றேன், நல்ல ஒரு எதிர்காலம், வேலை உத்திதான், நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷனான வேலை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் வரும். தனுசு ராசி உங்களுக்கே விளாட்டினா, மீனராசி உங்களுக்கே வரலன்னா மற்றவங்க யாருக்காச்சும் கண்டிப்பா வரும். ஏன்னா இது மெயினா இந்த வருஷமே உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. இதை கரெக்டா நீங்க பயன்படுத்தி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இந்த வருஷம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகமா இருக்கு. அதனால சொல்றேன், வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, மருத்துவ படிப்பு எந்த ஒரு இதா இருக்கட்டும் எல்லாமே நீ டாப்பா வருவீங்க. கெட்டது இந்த வருஷத்துல நடக்காது. நிறைய நல்ல விஷயம் மட்டும்தான் உங்க பக்கம் சாதகமா வரும். இதை கரெக்டா பயன்படுத்திங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். மெயினா பாருங்க, கலைத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறை இந்த இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு. நீங்க மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க குடும்பத்துக்காக. உங்களுக்கோ, குடும்பத்துக்கோ, தாய்க்கோ, தந்தைக்கோ நிறைய செலவுகள் நிறைய அதிகம் பண்ணியிருப்பீங்க. இப்ப மருத்துவ செலவு நிறைய பேருக்கு குறையும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தோட இருப்பீங்க. ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் இந்த வருஷத்துல. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். நீங்க கடனே வாங்க வேணாம், என்ன கடன் அடைச்சிருவீங்க. ஆனா பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரும் இந்த வருஷத்துல, ஓப்பனா சொல்றேன். நல்ல காரியம், நல்ல விஷயம். சொகுசு காரு, சொகுசு பங்களா, வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாமா வாங்கலாம். ஒரு இடத்த விற்க முடியாது, அந்த இடத்த விற்பீங்க. அப்பா சொத்தா, அம்மா சொத்தா, எந்த சொத்தோ விற்கணும்னா இப்ப வைங்க, அது நல்ல ரேட்டுக்கு போகும் இந்த வருஷத்துல. ஏன்னா இது சாதகமா இருக்கு, அதனால சொல்றேன். பக்காவா இருக்கு. மெயினா பாருங்க, கமிஷன் வியாபாரம் எல்லாமே எங்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, வெளிநாட்டில் படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க, விசா பிரச்சனை, சொந்த குடியுறுப்பு பிரச்சனை, எத்தனை பேர் இந்த விசா பிரச்சனை வெளிநாட்டு வேலை பார்க்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்குங்க. புதுசா தொழில் பண்றவங்க அடித்தளம் போட்டுருங்க. இப்ப போடுங்க, இந்த வருஷம் பிறந்தவனும் போடுங்க, கண்டிப்பா அடித்தளம் போடுங்க, சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ணணும்னு பிளான் பண்ணா நல்லா பார்த்து ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சனி பவன் நல்லா இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சனி பவனை குருவான் பார்க்கறாரு, கண்டிப்பா தொழில் டாப்பா கொண்டு வந்துருவார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார், எந்த ஒரு கெட்டது வராது. இப்ப நட்சத்திர பலமா தான் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? புரட்டாதி சில பலன். இதுலயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு இது நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி எல்லாமே யோகமா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தா இப்ப எல்லாமே டாப்பா இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க தான் ராஜா. இந்த ராஜாவா வர்றது இந்த குரு பகவான் தான் வர்றாரு. அப்ப எல்லாமே ராஜாவா நீங்க போறீங்கன்னு அர்த்தம். நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், பேங்க், கலைத்துறை, இசைத்துறை, பட்டை கிளப்பிங்க, ஆசிரியர் வேலை பார்க்கணும், பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. புரட்டாதியில பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான ஒரு நேரமா கண்டிப்பா வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கடுமையா உழைப்பீங்க. உழைப்பை நம்பி வாழக்கூடிய நபர்கள், யாருடைய எதிர்பார்க்க மாட்டீங்க. நல்லா உழைக்கக்கூடிய திறமை, டேலண்டான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. யார் இந்த உத்திரட்டாதி எல்லாத்துக்குமே செம்ம யோகம் இருக்கு, வேலை செய்யுது. நல்ல டைம் பக்காவா இருக்கும். இரும்பு சார்ந்த துறை, கலைத்துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை போறவங்க, ஷேர் மார்க்கெட் எல்லாமே பட்டை கிளப்பீங்க. உத்திரட்டாதி இந்த வருஷம் சனி பகவான குரு பகவான் பார்க்கறாரு, அதனால கெட்டது நடக்காது, நிறைய நல்ல விஷயம் வரும். பாருங்க, நிறைய விஷயத்த சாதிக்கக்கூடிய நாளாக இந்த வருஷம் சூப்பரா இருக்கும். இந்த வருஷத்துல பார்த்து யாரு உத்திரட்டாதி பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொன்னான நேரமா இந்த வருஷம் இருக்குது. அடுத்து ரேவதியில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான டேலண்டான குணம் நிறைய இருக்கும். அறிவா திங்க் பண்ணுவீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. ரேவதியில பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கு. படிப்பு, கல்வி, கலை, இசை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங்,
இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே பட்டைய கலப்பும். யார் ரேவதியில் பண்ணது எல்லாத்துக்கும் சொல்றேன். டைமிங் இந்த வருஷம் எந்த இதுவுமே நான் கெட்டது உங்களுக்கு நான் கெட்டதே நிறைய விஷயம் சொல்லலை. எல்லாமே நல்லதா இருக்கு. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு யோகம் தேடி வருது. படிப்பு கல்வி எது சம்மந்தம் படித்தாலும் சரி, தொழில் சம்மந்தம் படித்தாலும் எந்த ஒரு படிப்புகளிலும் நல்லா டாப்பா வருவீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.